இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு தான் உகந்தமான மாதம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் முருகனுக்கும் இந்த மாதத்தில் ஒரு ஸ்பெஷலான நாள் இருக்குன்னு பார்த்தா ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகையோட மகிமை என்ன? உண்மையிலே முருகர் பக்தர்கள் அந்த நாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்? அப்படி சூப்பர் அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, முருகன் பக்தர் தான். முருகன் பக்தர்னால தான் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முருகனை நேசிச்சவங்க. அதான் செந்தில்குமார்னு பேர் வச்சாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடினாலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி, மார்கழி, ஆனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை கேட்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸ் இருக்கும். ஒரு மனசில் ஒரு பெல் அடிக்கும் டிங்னு. ஏன்னா அந்த சாங்கு, அந்த ப்ரீஸு, அதுக்கப்புறம் ஆடி காற்று இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரம்யத்தை கொடுக்கும். எல்லா கடவுளுக்குமே உகந்த ஒரு நாள் தான் ஆடி மாதம். அதில் ஆடி கிருத்திகை வந்து முருகனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அம்மனுக்கு. அவங்க அப்பா அதாவது ஃபேமிலி முருகன், இறைவன், சிவன், பார்வதி, சக்தி சிவம் இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவையானது. ஏன்னா இறைவன் வந்து பார்த்திங்கன்னா வரம் தரும் நாள் ஆடி மாதம். அப்போது அதுக்குன்னு ஒரு தனித்தனியாக நாள். இப்போ பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை கேட்டிங்க. கிருத்திகை முருகனுக்கான நாள், அதுவும் வரம் நாள். அந்த ஒரு நாள் திருநாள் நம்ம மிஸ் பண்ணாமல் சில ஐதீகங்கள் படி நம்ம சில விஷயங்களை நம்ம கரையை குறைச்சிக்கிற விஷயம், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரையை கொஞ்சம் விளக்குற ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஆடி கிருத்திகை. முருகனின் அருளோடு அது சொல்ல வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி முருகா என்ற சொல்லே மகா மந்திரம். அப்போ முருகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலார் பிளக்ஸ் இயங்கும். மற்ற ஓம் அப்படின்னா எல்லா சக்கரமே இயங்கும், உச்சி முதல் பாதம் வரை. ஆனால் இந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா வயிறு, இந்த வயிறு என்பது உயிர். ஸோ அந்த வயிறுங்கிறது விரதம். அப்போ விரதத்தில் அதாவது வெறும் தம் தான் வந்து விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து கேட்பாங்க, நான் விரதம் இருந்தேன் அப்படிம்பாங்க. அதாவது வெறும் தம், அதாவது காற்றை மட்டுமே உள் சுவாசித்து இருக்கக்கூடிய நாட்கள் தான் விரதம். அதுவும் கிருத்திகை மாதத்தில் அந்த கிருத்திகைக்கான முருகனுக்கான நாளில் அந்த ஒரு நாள் திருநாளில் நம்ம விரதம் இருந்து, அதாவது வெறும் தம்மாக இருந்து இறைவனை நோக்கி அதாவது சரணாகதியோடு இருந்தால் வேண்டிய விரம் கிடைக்கும். அதாவது வேண்டிய வரம். அது சுரமாக ஒரு பாடலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகா 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 அதான் சொல்லுவாங்க, முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் எவரும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா குட்டி முருகன்லேருந்து பல வெரைட்டியில் முருகன் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு வந்து பிடிச்சது முருகன், வேணா நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு கார்டு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படின்னா எல்லாருடைய உள்ளத்திலும் தவிர்த்து விளையாடி கொண்டிருக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன்.